அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங் எடுத்தது. எங்க வீட்ல 3 பூனைக்குட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? பயங்கர சேட்டை. எப்போ டூ வீலர் எடுத்தாலும் ஊடால வந்துரும். அதனால அடிபட்டுருச்சு. பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. இவனும் ஒரே அழுக. சரி வாடா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருந்தோம். வீட்லேருந்து கொஞ்சம் பக்கத்திலே தான். போனோன்னே 2 இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பி விட்டாங்க. மருந்து கையில குடுத்துட்டாங்க. நாளைக்கு போட்டுருங்கன்னு சொன்னாங்க. இது வந்து மறுநாள் சண்டே எடுத்த வீடியோ. சண்டே மட்டன், சிக்கன் 2மே இருந்துச்சு. சரி இன்னைக்கு மட்டன் குருமா வச்சிரலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சிக்கன் கொஞ்சம் 65 போட்டுறலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதை தனியாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். மீதி உள்ளதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சிக்கனை. இங்கே கொஞ்சம் வேஸ்ட்டும் போட்டு விட்டாச்சு. அவங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தினமும் வெஜ்ஜு சமைக்கிறதோட நான்வெஜ் சமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே க்ளீன் பண்ணிட்டு வந்தோடனே 65க்கு மசாலா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. மட்டன் குருமாவுக்குமே கொஞ்சம் மசாலா போட்டு ட்ரை மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இந்த மட்டன் குருமா இன்னொரு ஷார்ட்ஸில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஜிஷானுமே வந்துட்டான். வரும்போது கேர்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு மறக்காமன்னு சொல்லியிருந்தேன். அதான் வாங்கிட்டு வந்திருக்கான். 65 சொன்னதுமே அவனுக்கு குஷி தாங்க முடியல. அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லெக் பீஸில் 65 செஞ்சு கொடுத்தா. அவனோட மாமியார் வந்து பேட்டா புலந்தி கொஞ்சம் கருவாடும் கொஞ்சம் கிழங்குமே கொடுத்து விட்டாங்க. நல்லா வெயில் அடிச்சிருந்துச்சு. அதனால் கருவாடை காய போட்டாச்சு. நீங்கள் காய போட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனால் எந்த அளவுக்கு பாதுகாக்கும்னு தெரில. அதனால் இவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிற சொல்லிட்டேன். இங்கே மட்டன் குருமாவுமே ரெடி ஆயிருச்சு. மட்டன் குருமா மாஷா அல்லாஹ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே மரவள்ளி கிழங்கு கொடுத்து விட்டாங்க. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு அப்போவே கொடுத்து விட்டாங்க பேக் பண்ணி. சின்ன பிள்ளையில ஜிஷானுக்கு இந்த மாதிரி ரிமோட் காரு இந்த மாதிரி பொருள்லாம் ரொம்ப இஷ்டம் அவனுக்கு. இப்போ எனக்கு வாங்கி கொடுக்க தோணலை. ஏன்னா உடச்சிருவான்னு சொல்லிட்டு. சரி இப்போ அவன் விவரம் தெரிஞ்சிச்சுல. சரி இனிமேல் நல்லா பத்திரமா வச்சுருப்பான்னு சொல்லிட்டு சரி ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தான் அவன். நல்ல கெட்டியான தேரில் ஆனியன் ரைத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இவங்களுக்குமே டியூட்டிக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால் இவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்தாச்சு. அன்னைக்கு லஞ்சில் புலாவ், மட்டன் குருமா, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா இதெல்லாம் தான் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சண்டே அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். அந்த புலாவோட மட்டன் குருமாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. இன்றைக்கி சண்டே இல்லையா? அதனால் ஜிஷானுக்கு அபேக்கஸ் கிளாஸ் இருக்குது. அதனால் அங்கே கிளம்பி போயிட்டான். இங்கே அண்டமானில் 5:30 மணிக்கெல்லாம் இருண்டிடும் இங்கே. ஜிஷான் போனதுக்கப்புறம் பாருங்களேன் எப்படி உட்காந்து பார்க்குன்னு சொல்லிட்டு. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.